எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மீது இருப்பதாக. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நம்மிடத்தில் பிரியம் வைக்க விரும்புகிறவராக இருக்கிறார். நம்ம பிரியமாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் செய்வாங்க, நம்ம மேலே பிரியமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம பிரியமாக இல்லாமல் இருந்தால் கூட ஆண்டவர் நம்ம மேலே பிரியமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, முந்தி நீங்கள் அவரை அறியாதிருந்த காலத்திலும் அவர் உங்களை நேசிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. சிலுவையிலே மரிக்கும் பொழுது அவர் எல்லா ஜனங்களுக்காக என்ன செய்தார்? மரித்தார். எல்லாருங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருந்தாங்களா? இல்லை. அவளை சிலுவையில் அறைமென்று சொன்ன கூட்டங்கள் உண்டு. ஆனால் அவர்களுக்காகவும் அவர் என்ன செய்தார்? சிலுவையை ருசி பார்த்தார். ஏன் அப்படின்னா அவர் அவர்களையும் நேசிக்கிறார். அவங்க நேசிக்கல, ஆனால் அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அறியாதிருந்த காலத்தில் கூட கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். இங்கே அழகா வேதம் சொல்லுது, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மீது இருப்பதாக. இந்த நாளில் இந்த பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் இந்த வேளையில் உங்களை இருதயத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்கள் பிரியம் என் மேலே இருப்பதாக. உலகத்தில் யார் யார் மேலேயோ என்ன செய்கிறேன்? வீணான நம்பிக்கையை பிரியத்தை வைத்தேன். ஆனால் எல்லாம் மனிதர்கள் மாறுவார்கள் என்று நான் மறந்து போனேன். ஆண்டவரே, என்ன ஒரு விஷயம் மன்னிங்க அப்பா. நான் மீண்டுமாக சமூகத்தில் வருகிறேன். என்னை மீண்டுமாக இடத்துல கொடுக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மீது இருப்பதாக சொல்வீங்களா? இருதயத்திலிருந்து சொல்லுங்களேன். அந்த வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுறார். அந்த வார்த்தையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் உன் மேலே பிரியமாக இருக்க விரும்புகிறேன் மகளே, மகனே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் கவனிக்காமல் போகிறோம். இப்போ நீங்கள் சொல்வீங்க, ஆனால் ஆண்டவர் அதை உங்களிடத்துல அப்படியே உங்களை தூக்கி அள்ளி உங்களை அணைத்து கொள்ளுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார்.